பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தொடங்கியிருக்கோங்க. இன்றைய தினத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அதுதாங்க ரொம்ப முக்கியம். மேஷத்துக்கு குரு பகவான் யார்? அவர் தான் யோகாதிபதி, அவர் தான் பாக்யாதிபதி, அவர் தான் பணத்தை, செல்வத்தை, பதவியை, புகழை, பிள்ளை பாக்கியத்தை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் அவர் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக 3ஆம் இடத்துல முடங்கி கிடந்தார். இப்போ நிறைய கஷ்டங்களெல்லாம் கொடுத்தாரு. கை கேட்டினது வாய் கெட்டாமல் ரொம்ப சிரமங்களில் நீங்கள் இருந்தீங்க. சொல்ல நிறைவேற்ற முடியாமல் இருந்தீங்க. கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோங்கிற கவலையில் உறைந்து போய் கிடந்தீங்க. அதெல்லாமே இனிமேல் மாறுங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். 4 நல்ல இடமா? அலைச்சலை தருவார், வீட்டில் தங்க விட மாட்டார், காலில் சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுத்த வேண்டியது இருக்குமே அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. ஆனால் குரு பகவான் சாதாரணமாக வந்து உட்காரல, உச்சம் பெற்று வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் பெற்ற கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் அது நல்ல பலனை கொடுக்கும், யோக பலனை கொடுக்கும். அதுவும் ஒரு திரிகோணத்துக்கு உரிய கிரகம் குரு பகவான் கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது மகாலட்சுமி கடாட்ச யோகமாகும். அதனால தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும். எது தடந்தாலும் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். தடங்கல்கள் விலகும். தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வருவீங்க. இனந்தெரியாத மனக்கவலையிலேருந்து வெளியில் வருவீங்க. தைரியம் உள் மனசுக்குள்ளார் வந்து ஒட்டிக்கொள்ளும். பேசுகிற பேச்சில் இனிமேல் ஒரு கம்பீரம் இருக்கும். உங்களுடைய ஆலோசனையை எல்லாரும் இனிமேல் ஏற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லை, பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் விலகும். அப்பாவோட உடல்நிலை சீரடையும். அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சொத்து பத்து விவகாரங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலேன்னு கவலையோடு இருந்த பெற்றோர்களின் கவலைகள் தீர்ந்து பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல வாழ்க்கை துணை அமைந்து கிராண்டாக கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பார்க்கறதுனால திடீர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுன்னு எல்லா யோகங்களும் வந்து சேருங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார், அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது வீடு கட்டி குடி போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. திடீர் பயணங்களும் அடிக்கடி வந்து போகுங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. புது வண்டியெல்லாம் வாங்கினீங்கன்னா சேஃப்டியான இடத்துல நிறுத்தணும், இல்லைன்னா களவு போக வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். தாயாருடன் சின்ன கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. தாயா தாரமாங்கிற ஒரு சின்ன போராட்டமும் வந்து விலகுங்க. குரு பகவான் வலிமையாக இருக்கிறாரு. அதிசாரத்தில் அடுத்தது பயணம் செய்கிறாரு. எப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த 3 மாதங்களில் அதிசாரப்படி அவர் 5ஆம் இடத்துக்கு வராரு. உங்கள் ராசிக்கு 5க்கு வரார். அந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும். அந்த நேரத்தில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே அந்த 3ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை முடக்கி வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த நிலைமை மாறி இந்த 4ஆம் இடம் 4ஆம் விதத்துலேயும் உங்களுக்கு நல்லது தருவதாகவே இருக்குங்க. மேலே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதாவது காஞ்சிபுரம் போகிற வழி தான், உத்திரமேரூர் பக்கத்தில் திருப்புலிவனம்ங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் சிவாலயத்தில் சிம்ம தட்சிணாமூர்த்தியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த சிம்ம தட்சிணாமூர்த்தியை சென்று ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி பச்சை அரிசி துலாபாரம் கொடுங்க. இந்த குரு பெயர்ச்சி அமோகமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், தவசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.